வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினால் தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி இன்றைக்கு ஒருவேளை நீங்க பாவத்துல விழுந்தவர்களா இருக்கலாம், எந்திரிக்கவே முடியாத ஒரு இடத்துல நீங்க இருக்கலாம், பாவத்தோட அடிமட்டத்துல நீங்க இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். இனி நீங்க பாவியும் கிடையாது, இனி குற்றம் சுமத்தப்பட்டவர்களும் நீங்க கிடையாது. இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் நீங்க விருப்பப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா இந்த சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்க. இயேசுவே, எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக நீ யாவற்றையும் நீ செய்து முடித்தீர். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய வியாதிக்காக, என்னுடைய சாபத்திற்காக நீர் சிலுவையை சுமந்தீர். இன்றைக்கு நான் பாவத்திலிருந்து விடுதலையாக விருப்பப்படுறேன். நான் நன்மையின் பாதைய, ஜீவனின் பாதையை நான் தொடரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்க கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களுடைய பாதையை உங்களுக்கு காண்பிப்பார். நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் அவரால உங்க பிரச்சனைய லேசா சுமூகமா உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். நம்புங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நன்மையை பார்ப்பீர்கள். God bless you.